வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில டிப்ஸ் தாங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் தையல் ஓட்டியிருக்கேன். உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், தையல் நல்லா விழுந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி விழுந்திருக்கு. இப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நீடில் லைட்டாக நீங்கள் கீழே இறக்கி வச்சு நீங்கள் அதை மாதிரி டைட் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போ நான் தையல் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தையல் விழுகுங்க. அதுவே தையல் நான் போன வீடியோவில் ஒரு டிப்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். தையலே விழுகலை அப்படின்னா ஊசியை ஃபுல்லாக ஓரளவுக்கு கீழே இறக்கி வச்சும் நான் போட சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு போட்டது பாருங்கள், நார்மலாக விழுந்திருக்கு. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பிகினராக புதுசாக இப்போ நான் டெய்லரிங் கற்றுக்கிறேன், மிஷினை பற்றி தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த நூல் கோர்ப்பம் பார்த்திங்களா, அந்த ஃபுட்ரு அது கீழே இருக்கவே கூடாது. கீழே இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சில சமயத்தில் நூல் அருந்து போக வாய்ப்பு இருக்கும். அது எப்பொழுதுமே நீங்கள் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஃபுட்ரை நீங்கள் மேலே தூக்கி விட்டுட்டு ஊசியை கீழே இறக்கிட்டு தான் நீங்கள் மிஷினை ஆஃப் பண்ணி வைக்கணுங்க. ஏன்னா நமக்கு வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, தெரியாமல் கையை அங்கே வைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் நீடெல்லாம் நல்லா ஃபுல்லாக இதே மாதிரி இறக்கி விட்டுட்டு ஃபூட்ரை பாருங்கள் நான் எப்படி மேலே தூக்கி விட்டுருக்கேன்ட்டு. இது மாதிரி கீழே வைக்காதீங்க. வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, தெரியாமல் நம்ம மிஷினை ஏதோ ரோல் பண்ணும்போது அது ரெண்டும் உரசி அந்த தேய்மானம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் மிஷினை நிறுத்தி வைக்கும்போது ஃபூட்ரை மேலேயும் நீடில் நல்லா கீழே இறக்கி வச்சுருங்க. குழந்தைங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும், நமக்குமே சேஃப்டி தாங்க அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ எல்லா மிஷின்லேயும் பாருங்கள், அதில் இன்ச்சஸ்லாம் இருக்கும். பெரிய மிஷின்ஸ்லாம் இப்போ வர்ற மோட்டார் வச்சுருக்கிற இப்போ பவர் மிஷின்லாம் வரும். ஆனால் நம்மளை மாதிரி சின்ன மிஷின் வச்சுருக்கிறவங்களுக்கு அது இருக்காதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு ஒரு அளவு ஒரு சாரியே ப்ளவுஸ் கட் பண்ணுறோம், அதோட இன்ச்சஸ் எத்தனை இருக்குது, 5.5 மீட்டர் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். இல்லை ப்ளவுஸில் இடுப்பு சுற்றளவோ கை சுற்றளவோ செக் பண்ணும்போது நம்ம டேப்பை எடுத்து அதில் செக் பண்ணிகிட்ருக்கணும். இது மாதிரி ஒரு பழைய டேப்பு உங்கள் மிஷினுக்கு எது நல்லா கலராக இருக்கோ, இல்லைனா கூட நீங்கள் வாங்கி கூட இது மாதிரி செல்லோ டேப், டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப்பை போட்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் வேணுங்க, கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா நீட்டாக ஸ்ட்ரைட்டாக வரும். வச்சு நீங்கள் இது மாதிரி ஒட்டிக்கிட்டிங்கன்னா அளவுகளை நம்ம டக்குன்னு இதில் பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸை ஒன்று ஸ்டிச் பண்ணுறோம், இடுப்பளவு எவ்வளோ அப்படிங்கிறத டக்குன்னு அந்த இடத்துல வச்சு, இடுப்பளவு இவ்வளோ இருக்கா, இன்னும் அதிகமாக இருந்தால் நம்ம அப்படியே பிடிச்சிக்கலாம், கை சுற்றளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத டக்குன்னு, இல்லைனா நம்ம கழுத்தில் போட்டிருப்போம் டேப்பை, இல்லைனா சில சமயம் மறந்துடுவோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் வரும்னு நினைக்கிறேங்க. எனக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம ஒரு ப்ளவுஸில் மார்க் பண்ணும்போதோ இந்த ஸ்கேலை எடுக்கிறது பாருங்கள், நெகம் இல்லைன்னா நம்மளால் எடுக்கவும் முடியாது, அது விரலில் கரெக்டாக வரவே வராதுங்க. இப்போ பாருங்கள், ஆம்ஹோல் ஸ்கேலையும் நான் வைக்கிறேன், அதை எடுக்கவும் நமக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குதுன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான், பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லா ஸ்கேலையும் நம்மளுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டபுள் டேப்பை எடுத்து கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இது மாதிரி பட்டன்ஸ், கொஞ்சம் ஹைட்டான பட்டன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்மளோட பாபின் இது இருக்குது, பழைய பாபின், ஏதாவது பெண்டான பாபின் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கிட்ட இது மாதிரி பட்டன்ஸ் இருந்தது, சரி இது நல்லா அழகாகவும் இருக்குது அப்படின்ட்டு நான் இது மாதிரி வச்சுக்கிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பாருங்கள், எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுவே நீங்கள் இப்போ எடுக்கும்போது நகர்த்துறதுக்கு கூட ஈஸியாக இருக்குங்க. இப்போ கரெக்டாக ஃப்ரண்ட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு குழஞ்சி கட் பண்ணணும் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், இப்படி ஈஸியாக இப்படி நவுத்தி எடுத்துக்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சின்ன டிப்ஸ் தான், ஆனால் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கேல்லையும் பாருங்கள், நம்ம கிளாத்தில் வச்சு லைன் போடுவோம் 1.5 இன்ச்சுக்கு அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இது இருக்குது. நவுத்தினாலுமே கிளாத் நகர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே இது மாதிரி நீங்கள் வச்சு ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கி எடுக்க ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி டேப்பை ஒட்டிட்டு உங்கள்கிட்ட பட்டன்ஸ் கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுன்னா இது மாதிரி ஒட்டிக்கிங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுறோம், அதுக்கப்புறம் கீழே போடுறதுனாலும் சரி மேலே போடுறதுனாலும் சரி எவ்வளோ ஈஸியாக நம்ம எடுத்து நகர்த்தி, துணியும் நகராது, ஈஸியாகவும் இருக்குங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் சின்ன டிப்ஸ் தாங்க.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நூல் வந்து திடீர்னு மாற்றணும். அப்போ நம்ம கீழேருந்து எல்லாத்தையும் உருவி எடுத்துகிட்டு நீங்கள் மாற்றணுங்கிற அவசியம் இல்லைங்க. இது மாதிரி நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன நூலை நீங்கள் மாற்றணுமோ அதை இதே மாதிரி ஒரு நாட் மட்டும் போட்டுங்க. ரொம்ப 2-3 போட்டிங்கன்னா அந்த நீடிலில் வர கஷ்டப்படும். ஒரு நாட் போட்டு நல்லா இழுத்து பார்த்துங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மேலே அந்த ஓட்டையில் நம்ம இது பண்ணுவோம் பார்த்திங்களா, கோர்ப்போம்ல, அந்த இடத்துலேருந்து இழுத்துங்க. கீழே வந்து நீங்கள் நீடில்கிட்ட கரெக்டாக அந்த பழைய நூலை பிடிச்சிக்கணும். இல்லைனா உருவி வந்துடும். அதுக்கப்புறம் நீடிலில் கோர்க்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கீழே அந்த நூலை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இழுத்திங்கன்னா, ஒரு பக்கமாக கொஞ்சம் லூஸ் கொடுத்து இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க. நீடிலில் கஷ்டப்பட்டு கோர்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இதுவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து மோட்டரில் மாட்டியிருக்கேன். இந்த டிப்ஸ் கூட பெல்ட் எப்படி மாட்டணும்னு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். அதுவே பெடல் மிஷினில் எப்படி நம்ம பெல்ட்டை சேஞ்ச் பண்ணுறது, இது புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த டிப்ஸை நான் ஷேர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பெல்ட்டை வந்து மேலேருந்து போட்டுக்கிட்டு நம்ம வீலில் வந்து கரெக்டாக ரோலிங்கில் விட்டு எவ்வளோ வேணுங்கிற லென்த்தை நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு மிஷின் வந்து ரோல் ஆகாது. டைட்டாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த வீலில் எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரெக்ட் ஒரு நீடில் எடுத்து நல்ல பெரிய நீடிலாக இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் அந்த பின்னை வச்சுட்டு அந்த பின்னு எந்த அளவுக்கு கேப் இல்லாமல் உங்களுக்கு ஃபில் ஆகுது. இப்போ பாருங்கள், அந்த போடுற பின்னு வந்து கேப் இல்லாமல் அந்த ஒயர் வந்து உள்ளே இருக்கணும். அது மாதிரி அந்த ஓட்டையில் நீங்கள் பின்னை ஓட்டையில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தள்ளியே போட்டுங்க. முன்னாடியே நம்ம போட்டோம்னா அது நாளடைவில் சுத்த அந்த ஒயர் வந்து சீக்கிரம் பிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளியே நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளியே அந்த ஓட்டையை போட்டு அந்த பின்னை கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். நல்லா பெரிய நீடிலாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சின்ன நீடிலுங்காட்டி எனக்கு கொஞ்சம் அந்த பின்னு உள்ளே போக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அதுக்குள்ளே கோர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த பின்னை நீங்கள் இது மாதிரி கொரடால் நல்லா அமுத்தி விட்டுங்க. இப்போ ரெண்டு சைட்லேயும் நம்ம பின்னு மாட்டியிருக்கோம் முனையில். அந்த பின்னு உள்ள கேப் வந்து உங்களுக்கு ஒயராக தான் இருக்கணும். கேப் ரொம்ப இருக்கக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக அந்த கேப் இல்லாமல் ஒயரை வந்து கரெக்டாக அந்த பின்னுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கணும். நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்து நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாட்டியாச்சு. அதுக்கப்புறமா வீலில் முன்பக்கமாக அந்த பெல்ட்டை வச்சு அப்படியே ஒரு கீழ்ப்பக்கம் வச்சு இப்படி 2 ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபிட் ஆகிக்குங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக போடுங்க. ரொம்ப லூஸாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு பெடல் பண்ணும்போது ரோல் ஆகாது. டைட்டாக போட்டாலும் ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்படி வச்சு லைட்டாக அப்படி பேக்கில் திருப்பினிங்கன்னா கரெக்டாக அதில் போய் செட் ஆகிக்குங்க. இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நான் பெடல் பண்ணி காட்டுறேன். நான் வந்து மோட்டர் வச்சதுனால எனக்கு பெடல் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நீங்கள் பெடல் பண்ணுறவங்களா இருந்தால் இது மாதிரி ஆயில் விட்டுங்க. அந்த பெடல் இருக்கிற இடத்துல, வீல் சுற்றுற இடத்துலலாம் வாரத்துக்கு 2 வாட்டி விட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக போகுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ நான் காட்டுறேன் பாருங்கள். மேலே கரெக்டாக அந்த இடத்துல எந்த இடத்துல பெல்ட் போடணுமோ அங்கே போட்டு இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஷேர் பண்ணியிருக்கிறதெல்லாம் நல்ல டிப்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.